ஹாய் ஆல் அ டே இன் மை லைஃப் அன்னைக்கு என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படின்றத பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எழுந்தோடனே சோக்டு பாதாம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா இட்லி கொடுத்தாங்க. இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு மோரும் சூப்பராக குடிச்சாச்சு. அப்புறம் குளுக்கோஸ் டெஸ்ட்டோட ரிசல்ட்டுக்காக டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. டாக்டர் சுகர் நார்மலாக இருக்குது, பிளட் கவுண்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இளநியும் சூப்பராக குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் ஊர்லேருந்து அரிசி போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். சரி சுகர் தான் இல்லையே, வா போய் ஸ்வீட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ மித்தாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ப்ளூபெர்ரி காஜு கத்லி தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க பிரெட் பக்கோடான்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நான் தான் மோர் குழம்பு வச்சேன். எனக்கு வடை போட்ட மோர் குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா பிரண்டை துவையல் செஞ்சுருந்தாங்க. அப்பளம், கீரை, முட்டைன்னு சூப்பராக ஒரு லஞ்சை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அயன் டேப்லெட்டுக்கு லெமன் ஜூஸி எடுத்துக்கிட்டு படத்தையும் பார்த்தாச்சு. ஈவினிங்காக டீயும் நல்லா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அம்மா பொமோகிரானேட் கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பீட்ரூட் ஜூஸும் சாப்பிட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா காயெல்லாம் போட்டு சூப்பராக பணியாரம் செஞ்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு என் ஹஸ்பண்ட் பிடிவாதமாக படத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டதுனால போனேன். எனக்கு படத்துக்கு போனது சுத்தமாக ஒத்துக்கல. கொஞ்சம் வயிறு கூட எனக்கு வலிச்ச மாதிரி இருந்தது. இனிமேல் எனக்கு ஓடிடி தாங்க. பாய் பாய்.